டெய்லர் சித்ரா. இப்போ ஒரு லைனிங் கிளாத் எடுத்து ஒரு பேட்ச் வைக்கிறோங்க. அது ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது நெக்குக்கு பேட்ச் வச்சோம்னா அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ இது வந்து வி நெக் கட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பேக் சைடு, அதாவது லைனிங் கிளாத்தில் வந்து பேக் சைடு. இதுக்கு வந்து ஒரு பேட்ச் எடுத்துக்கலாம். இந்த லைனிங் கிளாத் இந்த பேட்ச் கிளாத் வந்து நல்லா கிராஸாக இருக்கணும். கிராஸாக இருக்கும்போது அது ரெண்டாக மடித்து பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். சென்டர் பாயிண்ட்டுக்கு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம நிறுத்திட்டு இந்த கிளாத் பாருங்கள் ரெண்டாக மடித்ததை அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டு இது பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டு பாருங்கள் மார்க் பண்ணுற பாருங்கள், அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அந்த பீஸை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த மார்க் பண்ணுற பாருங்கள், இந்த பீஸை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். துருண்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், இது வந்து பேக் சைடு பண்ணியாச்சு. இதை அப்படியே அடித்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம திருப்பிட்டு 2 தையல் போட்டோம்னு வைங்க. ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. அதாவது விசிறி இல்லாமல் இந்த ரொம்ப ஹைட்டாக அந்த எண்டுக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது சென்டர் பாயிண்டில் வந்து தூக்கிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன டிப்ஸு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. பாருங்கள், அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 தையல் போட்டோம்னா இது வீ நெக்குக்கு இந்த பேட்ச் வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு சின்ன மாடலுக்காக தான்.